வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பா வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம நேற்று வீடியோ போடல, முந்தான வீடியோ பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண மார்க்கெட் அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண மார்க்கெட் ஃபால்னு சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பீரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஓப்பனிங் 5 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு பிரேக் கொடுத்து திருப்பி உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொல்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழேயும் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு அந்த க்ளோசிங் முடிகிறப்ப மட்டும் இந்த எல்லோ ஜோனை தாண்டி முடிச்சிட்டாங்க. இது வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் நேற்று முடிச்சது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். அது வந்து எதில் கொடுத்தோம்னா ஃபீச்சரில் கொடுத்துருந்தோம். இது நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்த செட்டப். இதில் என்ன கொடுத்தோம்னா இந்த கேண்டில் வந்தப்போ நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடம் தான் லோவாக இருக்கும், இதுக்கெல்லாம் எஸ்எல் வச்சுருந்தோம். இதுதான் இதுக்கெல்லாம் எஸ்எல்ங்கிறத கொடுத்துருந்தோம். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பான பெருசாக போக வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு ஃபுல் பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு செட்டப்பில். அப்புறம் பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ரேஞ்சில் வரைஞ்சிருந்தோம். இந்த அதாவது 950 கொடுத்துருந்தோம். அது மார்க்கெட் 850 950 போக வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் போனது பார்த்தீங்கன்னா 920 தான், கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் தான் அந்த இடத்துல மூவ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. இந்த இடம் இருக்கப்போ கொடுத்தோம். மறுபடியும் இதே எஸ்எல் தான். இந்த கீழே போனால் மார்க்கெட் ஃபுல் சைடு செட்டப்பாக மாறிடும். இதை பிரேக் பண்ணி போனால் மார்க்கெட் வந்து இந்த டேயோட ஹை வரைக்கும் போக வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி மூவ் ஆனிச்சு. ஆனால் நிஃப்டியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஹைக்குள்ளே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து வீக்லி பார்ப்போம். வீக்லியோட மந்த் பார்ப்போம். இந்த மந்த் வரை முடிஞ்சது. மண்டே பார்த்தீங்கன்னா புது கேண்டில் தான் போடும். அப்படி பார்த்தோம்னா இப்போ நமக்கு இந்த மந்த் முடிஞ்சிருச்சு. மந்த்லியிலேருந்து பார்ப்போம். இந்த மந்த்லி படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லி ஸ்கேன் போன மந்தோட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புல்லி ஸ்கேன் போட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் செட்டப் தான் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் 26,035 வரைக்கும் போகிறது. சாரி, 26,235 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து மந்த்லி படி. ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இன்சைட் கேண்டில் இந்த ஹேங்கிங் மேனோட இன்சைடுக்குள்ளே தான் முடிச்சிட்டாங்க. இதுபடி பார்த்தோம்னா இந்த ஹேங்கிங் மேன் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது லோவை பிரேக் பண்ண மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுமாரி வீக்லி கேண்டில் க்ளோசிங் வந்து ஒரு கிளியரான செட்டப்பில் முடியல. நம்ம டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்ட் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி தான் சொல்லியிருந்தோம்னா இந்த புல்லிஸ் கேண்ட் விட்டு வெளில வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செட்டப்புக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைடு செட்டப்பில் தான் இருக்குது. இந்த பாக்ஸ் அவுட் எந்த டைரெக்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து மிடில் தான் முடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்க செட்டப்பில் தான் இந்த டேக்கன் செட்டப் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்டர்னலாக பார்த்தோம்னா இந்த ஒரு டோஜி சைடில் இருக்குது. இப்போ ஸ்பின்னிங் டாப், இந்த ஸ்பின்னிங் டாப் ஹையை தானே இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த லோ பிரேக் பண்ண திருப்பி இந்த லோ வரைக்கும், இந்த எல்லோட லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இது டேக்கன் செட்டப் படி. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் மண்டே என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,801 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன ஹை தான் 24,863 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 24,962 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,704 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 24,597, தேர்டை பொறுத்தவரைக்கும் 24,462. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது ஒரு எல்லோ செட்டப்லேயே போடுவோம். இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த பெருசாக டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 24,960 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து 24,462 வரைக்கும் இருக்குது வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்ம வந்து இந்த டேக்கன் செட்டப்படி பார்த்தோம்னா பாக்ஸ் எல்லோ ஒன்று அதுக்குள்ளே செட்டப் தான் இந்த ஏரியாவே. அதுபடி நடக்கிறது வாய்ப்பு அதிகம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒரு கேப் அப் கொடுத்து இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைட் எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் கொடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபால் இருக்கும். மிடிலாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நிஃப்டி வீக்காக இருக்குது. நிஃப்டி வந்து டவுன் சைடு செட்டப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடில் இருக்குது. அப்படி ரெண்டும் மாற்றிக்கணும். நம்மளால் ஒரு கிளியரான இந்த டைரெக்ஷன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஓப்பனை வச்சு தான். ஓப்பன் வந்து ஒரு கேப்பாக பிரிஞ்சுன்னா மார்க்கெட் புல்லிஸு, டவுன் இருந்தால் மார்க்கெட் வந்து பேரிஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ மந்த் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். மந்த்லி கேண்டில் படி கிளியரான செட்டப்பில் முடிக்கல. ஏன்னா அவங்க இன்சைடுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த ஹையோட பிரேக் பண்ணல. இன்சைடு கேண்டில் இருக்கிறனால நம்ம வந்து வீக்லி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் செட்டப்படி பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ராகன் பை டோஜி எல்லாம் அந்த செட்டப்பில் இருக்குது. இப்போ ஹேங்கிங் மேன் போட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு செட்டப்புமே பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வீக்லி படி.
அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோஜோக்கு கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் இந்த வீக்லி படி. சரி ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் இருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இதுதான் ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக டோஜ் செட்டப் தான் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றமான செட்டப்பும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது, ஸ்பின்னிங் டாப் அடுத்து சின்ன ஸ்பின்னிங் டாப்பாக அடுத்து ஹேங்கிங். இதுமாரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பாடி தான் கொஞ்சோண்டு மூவ்மெண்ட்ஸும் இதில் மட்டும் தான் பாடி இருக்குது. பாக்கி எதுலேயுமே ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. அப்படி பார்த்தோம்னா இந்த ஹை இது அதாவது 26 மே இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். பிரேக் பண்ணியிருக்கா? இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அப்படியே புல்லிஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆல் டைம் ஹை வந்துடுது. கிட்டத்தட்ட அது நியரஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது 56,098. அப்படி பார்த்தோம்னா இந்த ஏரியா பார்த்தோம்னா 55,900 200 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டோன்னா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் சைட்வே செட்டப் இருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு மறுநாள் பிரேக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,875 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,055. தேடை பொறுத்தளவுக்கு 56,500. இந்த தேடுங்கிறது வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே வரும். இது வந்து இந்த ரவுண்ட் ஃபிகரில் போட்ட சப்போர்ட் ரெசன்ஸ் தான். சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,551 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்னோட லோ தான் 55,356. தேடை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ 55,096 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்போம் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசன்ஸும் முக்கியமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கோட் போட்டோன்னா இது வந்து ஆல் டைம் ஹை. அது நியரஸ்ட் தான் இந்த செகண்ட் ரெசன்ஸும் வருது. இந்த ஏரியா பிரேக் பண்ணிச்சுன்னா வெரி புல்லிஸும் எதிர்பார்க்கலாம். வெஸ்டர்ன் எல்லோவாக போட்டுருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 55ங்கிறது ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்து நம்ம உடனே ஃபஸ்ட்டு ரெசன்ஸுங்கிறத மிஸ் பண்ணி விட்டுட்டு செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படி வச்சுப்போம். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டிலுங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மிடில் அதாவது செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசன்ஸ் ரொம்ப மார்க்கெட் முக்கியமானதாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசன்ஸுக்கு இடையில் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்தளவுக்கு இந்த 55,500 உடைக்கிறதா சிரமம் தான். இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அதே சமயம் அப்சைடு எவ்வளோ தூரம் போக இந்த இடம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசன்ஸ் ஏரியாவாக இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டில் நம்ம வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது கூட நிஃப்டியும் நமக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து செகண்ட் சப்போர்ட்டும் செகண்ட் ரெசன்ஸ் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது வீக்லியே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா இதுவும் இன்சைட் கேண்டில் தான், நிஃப்டி ஸ்டைலில் தான் முடிஞ்சிருக்கு. அப்படியே டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ராகன் மாதிரி டோஜி போட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளியர் டோஜி போட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய விக்கே இல்லாமல் அழகாக டோஜி இருக்குது. இந்த செட்டப் போட்டாலே எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷன் ஈஸியாக போகிறதே வாய்ப்பு. ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸு, லோ பிரேக் பண்ணால் ஃபால் அப்படிங்கிற செட்டப் வந்து கிளியராக டேயில் இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 81,567 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,800 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,410. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது 81,286. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நேற்றோட லோ 81,106ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு 80,649. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். செகண்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி மட்டும் வெரி புல்லிஸ் செட்டப்பில் இருக்குது. சென்செக்ஸும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வேரி சென்டிமெண்ட்டில் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு சைட்வே செட்டப்புக்குள்ளே இருந்து அதாவது இந்த மேலே கீழே போய்ட்டு முடிகிறது வந்து திருப்பி இதே இடத்துல ஸ்பின்னிங் டாப் ஸ்டைலில் முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.